ஐந்து கரத்தோடு உள்ள யாரே பானை வைத்தோடு உள்ள யாரே பானை வைத்தோடு உள்ள யாரே பகவான விநாயகர் உள்ள யாரே அப்ப பகவான விநாயகனே உள்ள யாரே ஆனை முகத்தோடு உள்ள யாரே ஐந்து கரத்தோடு உள்ள யாரே ஆனை முகத்தோடு உள்ள யாரே ஐந்து கரத்தோடு உள்ள யாரே பானை வைத்தோடு உள்ள யாரே பானை வைத்தோடு உள்ள யாரே பகவான விநாயகனே உள்ள யார் அப்பா பகவான விநாயகனே உள்ள யாரு ஆனை முகத்தோடு உள்ள யாரே ஐந்து கரத்தோடு உள்ள யாரே எங்களுக்கு முன்னேற்றம் உள்ள யாரு ஆனை முகத்தோடு உள்ள யாரு ஐந்து கரத்தோடு உள்ள யாரு அந்த புல்வெளி கடலையும் வாங்கி வரவா இந்த ஆலோசனை கல்பான உங்களிடவா சந்தோஷமா இருக்க. அவனுக்கு பொண்ணு பார்த்து நம்ம கையில அழிஞ்சதான் மிச்சம். இருக்கட்டும் மாமா. பொண்டாட்டி இருக்கணும்
அடிச்சது இல்லை இன்னைக்கு. என்கிட்ட இருந்தாலும் ஆமா அப்படி சந்தோஷமா அப்படி இருந்தா தானே கலகலன்னு இருக்கணும் இல்லையா? அருமையான கூட்டம் நாட ஆரம்பிச்சாச்சு. பப்புன்னா வெளியே வந்தாச்சு. நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? எனக்கு அண்ணன் வீட்டுல பாய விரிச்சு போட்டு மட்ட மல்லாக்க தூங்கணும். ஏனே அதுக்காக நாடகம் வச்சிருக்கோம். எல்லாரும் எந்திரிச்சு வந்து பப்புன்னு முஞ்ச பாக்கணும். அருமையா என் முகரேதான் அருமையான ஒளி ஒளி அமைப்பு. எங்க வேணாலும் சுத்தி சுத்தி வந்துடுறீங்களே. அருமையான ஒளி ஒளி அமைப்பு சரவணா ரேடியோஸ் கட்டிக்குளம் அன்புள்ளங்கள் சார்பாக அதுல ஒரு அருமையான மைசெட், நல்ல ஒரு ஆபரேட்டர்கள். இதுல யாரு ஆபரேட்டர்? அண்ணன் நீ தானே? இப்ப நீ தானே ஆபரேட்டர்? ஓனரா ஆபரேட்டரா? ஓனர் நீ தானே? சரி சரி சரி. பத்தே ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணுமேன்னு தோணுது. ஓனர் நீ தானே? உன்னை சுத்தி நிக்கிற ஒரு 4 பேர் யாரு உனக்கு வட்டிக்கு பணம் கொடுத்த ஆளுகளா? காலைல மைசெட்டை கழட்டும் போது காஜி வைக்காம ஒருத்தர் கொண்டே விடுங்கிற மாதிரில இருக்கா. பாக்குற பாரு பார்த்தா பயமா இருக்கு. இருக்கிற இருந்தாலும் அருமையான ஒளி ஒளி அமைப்பு சரவணா ஆடியோஸ் அன்புள்ளங்களுக்கு நெஞ்சாரத மனமாரத நன்றி. ஏன் இப்போ பூரா பேர் வண்டியில உட்காந்துருக்கீங்க? சேர் எதாவது எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? சரி பரவாயில்ல உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஊரு நம்ம ரோடு நம்ம உட்காராம வேற யாரும் உட்கார போறா? பாதி பேர் இந்த ஒட்டு துணியில உட்காந்துருக்கீங்க. பார்த்து சாக்கடையெல்லாம் வேற தூக்க கலக்குதான் குப்புரி அடிச்சுன்னா சாக்கடைக்குள்ள தலை போயிடும். அதையும் கொஞ்சம் கவனமா இருந்தாலும் அருமையான இளைஞர்கள் கூட்டம். ஆடாடா நல்லவா இளைஞர்கள் கூட்டம். நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த பகுதியில நாடகம் பார்க்க இளைஞர்கள் வர்றதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன ஊரு மலவராயனங்கள் என்ன தூங்குறதுக்கா உட்கார்றதுக்கா? சரி ரெண்டு ஒண்ணுனே எங்கே விடிய வரைய உட்கார போறிய? உட்காருங்க உட்காரு. சரிண்ணே சரிண்ணே நான் நல்லா பேசுறேன். எனக்கு நான் முன்னாக்கா சரி போடு போடு. ஆனா ஆம்பளைல மதிக்க மாட்டியே. போடு போடுக்கா என்னை பத்தி ஆத்தாக்கா நல்லா இருப்பேன். உட்காருங்க உட்காருங்க உட்காரு. செருப்பெல்லாம் கிட்ட ஓரமா கழட்டி போட்டு உட்காந்தா அண்ணா நான் தூக்கிட்டு போயிடுவேண்ணா. சரி அருமையான இளைஞர்கள் கூட்டம் பிரியாப்பம். அப்ப நல்ல ஊர் அந்த ஊர்லான்னு நீ சொல்லல. நானா சொல்லிவிட்டு நானா மாட்டிக்கிறேன் பார். நேற்று போன ஊரெல்லாம் கொன்னு கொலையாத்துட்டாங்க. இடியாப்போ இடியாப்பம் விடியக்குள்ள 1000 தடவை சொல்லியிருப்பேன். நான் என்னமோ இடியாப்பம் வைக்க வந்தேன் மாதிரி. என்கிட்ட இருந்தாலும் அருமையான வேலையிலே அருமையான கூட்டம். நம்ம ஊர்ல தான் நாடகம், இந்த மந்தையில தான் நாடகம். நான் தான் பப்புனும். எனக்கு அப்புறம் பப்புனா ஆமா நான் தான் பப்புனும். எனக்கு அப்புறம் வேற எந்த பப்புனும் வரமாட்டாரு. என்னை பத்தி ஆத்தா நீங்க உட்காருங்க ப்ரோ. ஏடா சண்டைக்காரன் மாதிரி டவுசர் தூக்கி பிடிக்கிறேன் எனக்கு பயமா இருக்கு. அவன் டவுசர் தூக்கி பிடிக்கிறானா இல்ல வந்திருக்க பப்புன்னு என்னன்னு தெரிய மாட்டேன். உட்காருங்க ப்ளீஸ் சிட் டவுன். ரோட்டுக்கு அங்க கம்பெனி இருக்குடா அதெல்லாம் அவங்க பாரு பூரா பேர் முறப்பா உட்காந்துருக்காங்க. என் மூஞ்ச பார்க்கல அவங்களுக்கு எரிச்ச மஞ்சிடா வரும். பொம்பளை பிள்ளை வந்தானே பேன்னு உட்காந்துருப்பாங்க. இந்த பின்னாடி இந்த அந்த வீட்டு வாஜில உட்காந்துருக்கீங்க. என்னை பெற்ற ஆயோ கட்டில் போட்டு உட்காந்துருக்கீங்க. பப்புன்னு மூஞ்சி தெரியுதா? தெரியுதா இல்லையா? சும்மா சொல்லு. தெரியுதா இல்லையா? தெரியுதா? தெரியுதுன்னா கை தூக்கு பார்ப்போம். ஒரு ஆளுக்கு தான் கண்ணு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க போய் பின்னாடி உட்காந்துட்டு காலையில வந்திருக்க பப்புன்னு என்னைய குறை சொல்லக்கூடாது. நீங்க போய் பின்னாடி உட்காந்துட்டு நீங்க போய் பின்னாடி உட்காந்துட்டு என்ன சொல்லுவாங்க? வந்திருக்கேன் பாரு பப்புன்னு. அவன் முகரேப்பா ஷாப்பி போட்டம்மா கொட்ட மாதிரி இருக்கு. அப்படித்தான் இருக்கா மூஞ்சி. எவன் சொன்னானா அவன் ஆளு சிலுக்குடா. பேசி பாரு. அண்ணா நான் ஒரு நாளைக்கு எத்தனை பொம்பளை சமாளிக்கிறேன். நீ என்கிட்டே வந்து ரிட்டர்ன் வருவியா? வாட் இஸ் திஸ் ப்ரோ? திஸ் இஸ் பேட். பெரிய ஜேம்ஸ் கேமராமேனு அவதார் 3 எடுக்க போறாரு. ரைடா கேமரா வைக்கல அங்க எதுக்கு நாங்க எடுக்கிறோம். ஏற்கனவே இருந்தாலும் வாங்கத்தா இப்பதான் எல்லாம் வரீங்களா? வாங்க வாங்க. எக்கோ 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 எக்கோ. ஐயோ ஐயோ ஐயோ. ஏண்டா சிவா அது ராம ஏப்பா அதுக்கு அங்கிட்டு வந்தா என்ன எல்ல முடியாது மறைச்சுக்குதா? முன்னாடி வர சொல்லு. எங்கேயா வர மாட்டேங்கிறா? நான் மட்டும் தமிழ்ல தானே பேசுறேன். நான் மட்டும் தெலுங்குலையா பேசுனேன். வர மாட்டேங்கிறாங்களே என்ன காரணம்? இந்த போலாவது பரவாயில்ல. பின்னாடி உட்காந்துருந்த அம்மா கூட இப்படியா பேசினா கூட பரவாயில்ல. நேற்று போன மேடையில ஒரு அம்மா இப்படி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த எங்க ஆயாலாம் உட்காந்துருக்காரு. அது மாதிரி முன்னாடி உட்காந்து தேம்பி தேம்பி அழுகு. தெரியல போன் நம்பர் என்ன விஷயம்னா
அந்த அம்மா முன்னாடி உட்காந்து தேம்பி தேம்பி அழுகு. ஏனே எனக்கும் தெரியல, என்னடா பப்புன்னு வந்தா எல்லா ஊர்லயும் சிரிப்பாங்க, ஏன்டா அந்த அம்மா முன்னாடி உட்காந்து அழுகுதுன்னு தெரியாம அந்த அம்மாவை கூப்பிட்டு கேக்குறேன். சரி ஏம்மா எல்லா ஊர்லயும் பப்புன்னு வந்தா சிரிப்பாங்க, நீ ஏம்மா அழுகுறேன்னு நான் கேட்டேன். சரி அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு, என்னன்னு? வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நாங்க வளர்த்த நாய் ஒண்ணு 4 நாளைக்கு முன்னாடி ரோட்ல அடிபட்டு செத்து போச்சுப்பான்னுச்சு. ஏமா நாய்னா வளர்க்கறதும் சாகிறதும் சாதாரண விஷயம், அதுக்கு ஏமா அப்படி அழுகுறேன்னு நான் கேட்டேன். சரி அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு பார், என்னன்னு? இப்ப நான் நாயை நினைச்சு அழுவல தம்பி, உன்னைய நினைச்சுட்டே அழுவுறேன்னுச்சு. ஏனே எனக்கும் தெரியல, நம்ம ஏதோ ஒரு ஊர்ல வந்திருக்கோம், அந்த அம்மா வேற ஊரு, எதுக்கு என்ன நினைச்சு இந்த அம்மா இந்த நேரத்துல அழுகுதுன்ட்டு அந்த அம்மால கேக்குறேன், ஏமா என்ன நினைச்சு நீ அழுகுறேன்னு. அதுக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுச்சு பாரு. என்ன பதில்னே? வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நாங்க வளர்த்த நாய் ராத்திரி 11 மணி ஆனா ஒன்னிய மாதிரியா வாழ் வாழ்னு கத்தும், நீ கத்துறத பார்த்தோன்னே நாங்க வளர்த்த நாய் ஞாபகம் வந்துருச்சுன்னுச்சு. அப்ப என்ன விஷயம், அவங்க வளர்த்த நாயும் நான் கத்துறது ஒரே மாதிரி இருந்திருக்கும் போல. அது மாதிரி சொல்லக்கூடிய ஊர் நம்ம ஊரா கிடையாது. அதனால நல்ல முறையாக ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம்ஸ், தியேட்டருக்குள்ள வரும்போது டிக்கெட் வாங்கிட்டு வரணும், தெரியாதா? போங்க, உங்களுக்கெல்லாம் 55 நம்பர் சீட்டு. போங்க, அப்படியே அப்படியே போயிருங்க, அப்படியே பின்னாடி போயிருங்க, 2 கிலோமீட்டருக்கு. என்ன கொடுமடாது, டிக்கெட் எங்க இருக்குன்னு கேட்குறியா? காலகாரம் கழிச்சு கொடுப்பேன், இருக்கட்டும். அப்படிலாம் இருந்தாலும் பேரன்பார்ந்த பெரியவர்களே, பேரமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, வற்றாத நாடகத்தின் கலா ரசிக பொதுமக்களை, இவ்விழாவினை சீரோடும் சிறப்போடும் விழா கமிட்டியாளர்களே, பள்ளிக்கு செல்லும் மாணவர்களே, மாணவிகளே, எதிர்கால இளம் சிங்கங்களே. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு போனார், எதிர்காலம் இளைஞர்கள் கையிலன். ஆனா இன்னைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உசுரோட இருந்தாருன்னு வச்சுக்க, அவரே மருந்து குடிச்சிட்டு செத்துருப்பார். காரணம் இருக்கு, ஏன் எதிர்காலம் இளைஞர்கள் கையிலன்னு சொல்லிட்டு போனார். நமக்கு அப்புறம் நாளைக்கு சந்திரனோ சூரியனுக்கோ ராக்கெட் அனுப்புற யாரு வருவா? யாரு? இது போல இளைஞர்கள் வருவாங்கன்னு சொன்னார். சரி, அதனாலதான் எதிர்காலம் இளைஞர்கள் கையிலன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் கையில என்ன இருக்கு? என்னென்ன இருக்கு? சந்திரனுக்கு போற ராக்கெட்டா இருக்கு, பூரா அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல பேஜ் தான் இருக்கு. சரி பரவாயில்ல, அங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் நோட்டுறேன் பாரு. ப்ளீஸ் ப்ரோ, செல்லாம் உள்ள வைங்க. கோஆபரேட் ப்ளீஸ், கோஆபரேட். அடே அடே, நான் பேசுற கேட்கணும், நீங்க பேசி. வாட் இஸ் தி சைலன்ஸ்? தம்பி, நான் மோசமான பப்புன்னு பேசிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு கீழே இறங்கி வந்து குஞ்சம் கடிச்சு போடுவேன். ஆமா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அப்படிலாம் இருந்தாலும் வந்திருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் பாஜமிகு அன்பனார் நாடக அமைப்பாளர், எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளருமாகி திருவாரூரை சேர்ந்த பி உப்புராஜா அன்பு மாமா நாடக கலைஞர் சங்கத்தின் சார்பும், எங்களது மணப்பாறை புத்தானத்தம் நாடக கலைஞர் சங்கத்தின் விளங்காத தும்புறேன் அம்பர் சங்கத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி, வணக்கம் வணக்கம் போல. இங்கு சிறமுறையாக நமது ஊர் நாடகத்தை ஒளிப்பதிவினை செய்து கொண்டிருக்கக்கூடிய என்ன பேருன்னு? ஆர்ஜே தவம். ஆர்ஜே தவம் ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல் அன்புள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. என்ன எதுக்கும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்க, திடீர்னு நம்மளும் காரை கீரை உள்ள விட்டு ஒரு ஆட்டி விட்டுற போறாங்க, அப்புறம் கேமரா தெண்ட செலவாயிர போகுது. அப்படிலாம் இருந்தாலும் இந்த இடத்துல முதல்ல நம்ம வடகோ செல்வி அம்மன் மற்றும் உத்தம மீனாட்சி அம்மன் திருக்கோவில் 55ஆம் ஆண்டு முளப்பாரி விழாவுக்கு இந்த இடத்துக்கு வந்துருக்கோம்னா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா இருந்தீங்கதானே நாங்க 8 மாசம் நல்லா இருக்க முடியும். மீதி 4 மாசம் என்ன செய்வோம்னு கேக்குறீங்களா? சோத்துக்கு சுப்பிரமணிய அப்பா வீட்டுல போய் சுதி கத்துக்கோம்னு சொல்ல வந்தேன். அதனால இந்த இடத்துல முதல்ல அந்த இடத்துல தாய்க்கெல்லாம் முதல்ல ஒரு நன்றி வணக்கத்தை தெரிவித்து விட்டு அப்புறம் தொழிலை தொடங்கும், சிறப்பாக இருக்கும். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறை சார் ஆய்வாளர்கள் ஐயா அவர்களை எங்களது கலைக்குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். தம்பி பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல். ஹலோ, வாலியம் கொஞ்சம் போன இன்னொரு வாலியம் போட, லைட்டா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, லைட்டா போடு. ஹலோ ஹலோ, உனக்கு மீட்டிங் பாருங்க. ஹலோ,
ஹலோ, காவல்துறை திருப்பாச்சேட்டி காவல்துறை ஆய்வாளர்களுக்கு மலவரையந்தல் கிராம பொதுமக்களும் மற்றும் மலவரையந்தல் வடக்கோச்சலி இளைஞர் நற்பணி மன்றம் அவர்களும் காவல்துறை அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். பணிவன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். வாங்க வாங்க. எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க பாப்பா. எல்லாம் கை தட்டு, எல்லாரும் கை தட்டு ஜோரா. ஐயா ஐயா துப்பாக்கி கொண்டு வந்திருக்கீங்களா? ஒரு 4 பேரை சுடணும்யா. ஏன்டா உனக்கு என்னடா பாவம் செஞ்சா? என்னை ரொம்ப கொலை அக்குறாங்க. எங்க வருவது இருந்திருக்கக்கூடிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்பட்டு விட்டது. நன்றி. போடுங்க ஓரமணிக்கு போடுங்க. திருப்பாச்சேத்தி காவல்துறை சார்பாக ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, இந்த ஊரை பொறுத்தளவுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன். நைட்டு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா இளைஞர்களும் ஒற்றுமையாக இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்ம ஊருக்கு பெருமை தரணும். இந்த அம்மன் கோவில் திருவிழா சம்பந்தம், முளைப்பாடி சம்பந்தமாக பாண்டிசாமி நாடகம், இந்த நாடகம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பரவாயில்ல, ஊரில் நல்லா எடுத்து நடத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து நடத்துங்க, நம்ம ஊருக்கு பெருமை தேடித்தாங்க. காவல்துறை சார்பாக நான் வேண்டிக்கிறேன். வடக்காச்சல இளைஞர் வாங்கப்பா, கூப்பிட்டா வாங்க. ஒரு ஸ்டேஜ் காமிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. வாங்கப்பா மேல, அட வாங்கப்பா. அண்ணன் உப்பராஜா அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அன்பு மாமா உப்புராஜா இங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. சரி, அடுத்து அதை தொடர்ந்து அவர் உணவு அருந்துகிறார். இங்கு ஆர்மனை மெசிக்கும் அன்பு தம்பி ராம்குமார் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. கைதட்டு எல்லாரும். நினைக்கிறோம் நம்ம ஊருக்கு மாதிரிலாம் நடிகரே கிடைக்க முடியாது, எல்லாரும் இளவட்டம். இங்கு பாஜமிகு அன்பு மாமா ஆறுமுகம் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. சங்கிலி அக்கிறது நானா தண்டி இருப்பேன். இங்கு ஆல்ரவுண்டர்ஸுக்கும் அன்பு தம்பி காமராஜ் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. காலமேசிக்கும் அன்பு பாசுரி அருமை தம்பி மோகன் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. இங்க பப்புனாக நடிக்கும் எனக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போற்றி அருமையான பெற்றிக்காரன். உன்னை மாதிரிலாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க. பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்க சிறந்த முறையாக அருமையான ஒளி அமைப்பின் அமைந்து கொள்ளக்கூடிய சரவணா ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. வாங்க, சூப்பர், அருமையான மைசெட். நீ இருந்தாத்தான் வெளி வரைக்கும் எங்க போல போடுப்பா. அண்ணன் சரவணா ரேடியோஸ் ஏலூர் நாடு கட்டிக்குளத்தை சேர்ந்த அண்ணன் சரவணன் அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டி சார்பாகவும் மலவரைநந்தல் வடக்காச்சல் இளைஞர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய மலவேந்தர் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞருக்கும் எங்களது ஸ்ரீ சரவணா ஆடியோ சார்பாக, உரிமையாளர் சார்பாகவும் இயக்குநர் சார்பாகவும் கோடாடி கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம முதலாளி, நம்ம நல்ல முதலாளி, நல்ல மனமுள்ள நல்ல முதலாளி, நம்ம முதலாளி, நல்ல முதலாளி, நல்ல மனமுள்ள முதலாளி. இந்த பாட்டை உங்க மைசூர் ஓனருக்கு நீ போட்டிருந்தீங்கன்னா காலைல 200 ரூபாய் சேர்த்து கொடுத்துருப்பாப்புல.
தெண்டமா போச்சா இருக்கட்டும். இருந்தாலும் நீ வருவதற்குரிய நாடக கலைஞர்களை பாராட்டும் விதமாக பொன்னாடை போற்றி கோலாரம் சூட்டிய அன்புள்ளங்களுக்கு ஊர் பொதுமக்களுக்கு எங்களை கலைஞர் சார்பாக நெஞ்சார நன்றி வணக்கம் வணக்கம் பல இருந்தாலும் ஆத்தாளுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னா இப்ப கூட எக்கோ 2 பாயிண்ட். ஹலோ கருணை உள்ள போது அம்மாருளை மாறி தருகிறாய் கருணாக முருகெடுத்தே கருமாறி அருள்கிறாய் இளையிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடும் கனிவாலும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயே அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள பேர் அம்மா அருள் மாறி கரியா கருணாக முருகெடுத்தே அருள் மாறி கரியா கருணாக முருகெடுத்தே அருள் மாறி ஒளியா அகிலையிலே கண்ணியம்மா மாங்காடு கனிவாலும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடரும் மாறி மாறி தருகிறார் கருணாக முருகெடுத்தே கருமாறி அருள்கிறார் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அம்மா தாயே மகமாயி கருணை உள்ள தோடரும் மாறி மாறி தருகிறார் கருணாக முருகெடுத்தே அருள் மாறி ஒளிகிறார் வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தான் தம்பி, நல்ல முறையை ஆண்டான வணக்கிட்டோம்னா தொழில் எப்படி நல்லபடியா சேர்ந்துடும். ஆனா இந்த உட்கார்ந்துருக்காங்க பத்தி அரைக்கால் டவுசரு இவங்களை மட்டும் யாரும் நம்பாதி. அதே உண்மை. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு சின்ன பசங்களுக்கு மட்டும் யாரும் புத்தி சொல்லாது. அதே உண்மைங்க. என்னன்னு முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல அங்க உட்காந்துருக்கா பத்தி ஆம்பளைய அவ்வளவு கூட கேட்டு பாரு, அப்பாக்களுக்கு எப்படி நீ பயப்படுவான்? பயம் இருக்குமா இல்லையா? அப்பானா ஒரு பயம் இருக்கும். ஐயோ அடிச்சு தோலை உரிச்சு ரொப்பி எடுத்துருவாப்புல அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். சரி, இங்க உட்காந்துருக்காங்க பத்தியா இவங்கள அப்பாக்கள் அப்ப பயம் இருக்கா? கிடையாது. ஏன்னா காலங்கள் மாற மாற விஷயங்களும் மாறிக்கொண்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் பெரியவங்களுக்கு சின்னவங்க பயந்தாங்க. என்னன்னே அன்னைக்கெல்லாம் அப்பாக்கெல்லாம் எப்படி பயப்படுவாங்க? ஏன் பெரியவங்களுக்கு சின்னவங்க பயந்தாங்க? அன்னைக்கெல்லாம் யாரோ கிணத்து பக்கத்துல நிக்கிறாங்க ஒரு பயலேன்னு வச்சுக்கவேன், அப்ப சொல்லுவாங்க, யாராவே சிங்காரமேனா போதே உங்க அப்பன்ட்ட சொல்லவாடான்னு மட்டும் சொன்னாங்கன்னு வச்சுக்கவேன், கையோட காலோட மூத்தரை அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி, வேண்டா கையோட காலோட புடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஐயோ சாயந்தரம் அப்பே வந்தான்னா வெள்ளூரியா உரிச்சு கொண்டு விடுவாருங்க. ஆனா இன்னைக்கு இருக்க பள்ளி அப்படியா? எப்படி என் வாய் சும்மா இல்லாம முந்தானத்து நாடத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பையன் ஒரு 12 வயசு இந்த அவனை மாதிரி ஒரு பையன் இருப்பான்டா. அந்த கிணத்து பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தேன். போறவே நான் பாட்டுல பொட்டியை சாத்திட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே. அங்க நின்று அவனுக்கு ஒரு புத்தி சொல்லுவோம் லேஜா ஒரு சத்தம் போட்டேன், யாராவே வடிவேல் மைனா போறியா உங்க அப்பன்ட்ட சொல்ல வாடான்னு நான் கேட்டேன். சரி, அதுக்கு அவன் திரும்பிக்கிட்டு என்னைய கேட்டான், நீ யாரான? பெருமாள் மைய பப்புனா நீ போறியா? கோத்தா ஈரோலி மைனா என்னைய விஜயண்ணா கோத்தா கொம்மான்னு நம்மள பேச ஆரம்பிச்சுட்டாங்க.
அப்ப நம்ம யாருக்கும் புத்தி சொல்லக்கூடிய வேலையே கிடையாது. ஆமா. இதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா, எங்க அண்ணன் எனக்கு ஒரு 9 வயசு தான் இருக்கான். அது ரொம்ப நாளா பள்ளியோட லீவ் விட்ட உடனே ஒரு 4 நாள் என் கூட நாடகத்துக்கு வந்தேன். என் கூட ஒரு 4 நாள் நாடகத்துக்கு வந்தேன். வந்தப்ப நான் சொன்னேன், என்னடா மேடே நாடகம்லாம் பிடிச்சிருக்கா, பழைய கிரியாடன்னு. சித்தப்பா அடுத்த மேடையில நானும் பப்பன் போடுறேன்ட்டியா. எனக்கு பதறி போயிடுச்சு. ஏடா உடனே பப்பன் போடுறேங்கிறான்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் படி, அப்புறம் பார்த்து ஒரு 10ஓ 12ஓ முடி, அப்புறம் பார்த்துக்கோம்ட்டா. அதெல்லாம் முடியாது, நான் உடனே பப்பன் போடணும்ட்டேன். சரி பரவாயில்ல சொல்லி எங்க ஊர் திருவிழா அப்ப நேரத்துல வந்துருச்சு. என் பேண்ட் லேசா நறுக்கி அவனுக்கு பேண்ட் தச்சு கொடுத்து, சட்டையை லேசா நறுக்கி அவன் உடம்புக்கு லேசா தச்சு கொடுத்து, அருமையான பாட்டு அம்மன் கோயில் கிழக்காலேன்னு சொல்லி அந்த பாட்டை அவனுக்கு நான் சொல்லி கொடுத்து பாட வச்சு இங்க இருந்து மேடையில கூட்டி போய் நிப்பாட்டி வைக்கிறேன். பாடுனேன் பாரு ஒரு பாட்டு. என்ன பாட்டுனே? பிள்ளைக்கு கூட்டத்தை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு போல. அவனுக்கு தேவை கூட்டத்தை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு இல்ல, வேகாம உள்ள வர வேண்டியதானே. சரி பாடுறேன் ஒரு பாட்டு. என்ன? எப்படி பாடினியா? எப்படி? நான் எழுதி கொடுத்தது நம்ம அம்மா கோயில் கிழக்காலே பாட்டதேன்னு சொல்லி கொடுத்தேன். சரி. ஆனா அவன் கூட்டத்தை பார்த்தோன்னே பயந்து விட்டு எப்படி பாடியிருக்கேன்? எப்படின்னு? கலர் ரிப்பன் பாட்டு எப்படியா? அருமையான பாட்டு. போடா வெண்ணமேனே, நீ கேட்டது முதடியா. அவன் 2வது அடியில இருந்து சித்தப்பனை கொண்டு புதைச்சிட்டான். எப்படி பாடிருக்கேன்? முதடி எப்படி தெரியுமா பண்ணியா? எப்படி? கலரு ரிப்பன் எங்க சித்தப்ப அசந்து தூங்குன வாயில எடுத்து வப்பன். என்ன விஷயம், எத்தனை நாள் நான் தூங்கும் போது வாயில எடுத்து வச்சாங்களோ. ஆனா இனிமேல் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாடகத்தை முடிச்சுட்டு இனிமேல் வீட்டுல மட்டும் மல்லாக்கா படுக்க கூடாது. அதுலயும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசமான ஒரு விசேஷம் வந்துச்சுல்ல. ஆடி மாசங்கிறது எப்பவுமே ரொம்ப மோசமான மாசம். ஏனே? அது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. ஆனா ஆடியில இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன? மோசமான காலகட்டத்தை சரி பண்றதுதான் ஆடி மாசம் கோயில்ல கூழ் ஊத்தி ஆத்தா மனசை குளிர வச்சு எல்லாரும் நல்லா இருக்கிறது. ஆடி மாசம் கூழ் ஊத்துற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாரு. இன்னைக்கு எத்தனை ஊர்ல கூழ் ஊத்துறாங்க? கிடையாது. சாமி கும்பிடுறது ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த ஆடி மாசத்துல பொழைச்சவனுக்கு ஆயுசிலையும் சாவு இல்லையா? உண்மைப்பா, இந்த பழமொழி உண்மையாப்பா. ஆடி மாசம் எவெல்லாம் அடி வர்றான்னா அவன் பூரா உதிர் பொழைச்சிட்டான்னா அவனுக்கு ஆயுசுக்கும் சாவு கிடையாது. அதே போல இந்த ஆடி மாச விசேஷம் அப்படின்னா நம்ம மாமே மச்சின வீட்டுல எல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்படித்தானே? இல்லை பேஜி தொலைங்களா எல்லாம் இளவுல வந்து உட்காந்து பாருங்க பேசினா தானே. இந்த ஆடி மாத விசேஷம் வந்துட்டு அப்படின்னா எனக்கெல்லாம் 3 அக்கா புரிச்சிங்க. 3 அக்கா புருஷனா? அக்காளுக்கு 3 புருஷங்க இல்ல, 3 அக்கா புருஷங்க. சரி. 3 அக்கா புருஷனுக்கும் போன் அடிச்சாங்க. நான் போன் அடிச்சேன், மாமா இந்த மாதிரி ஆடி வெள்ளி நம்ம வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கேன், அக்காவெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து சேருங்கன்ட்டு. சரி. எங்க 3 அக்கா புரிச்சிங்களும் வந்து சேர்ந்துட்டாரு. நான் என்னைக்கு போன் அடிச்சேன்? என்னைக்கு? திங்கக்கிழமை காலையில போன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை அக்காவெல்லாம் கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். எங்க மாமிகளுக்கு என் மேல பாசத்தை பார். ஞாயிற்றுக்கிழமை அக்கால கூட்டிட்டு வாங்கடான்னு சொல்லி நான் திங்கக்கிழமை காலையில போன் போட்டா செவ்வாய்க்கிழமை காலையில எங்க வீட்டுல குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. எதுக்கு? எதுக்கு? மச்சின மேல பாசமா? என்னன்னு? அதெல்லாம் ஒரு மச்சினும் கிடையாது. அவங்க விட்டு சிப்பர் சித்திரக்கூடாது, ஏன் விட்டு சிப்பத்தை முடிச்சுட்டு போயிடும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, மலையில போனாலும் மாமி மச்சின துணை உண்டுனே. மாமி மச்சின துணை வேணும். ஆமா. நம்ம என்ன கடை வெட்டுறோம்? ஞாயிற்றுக்கிழமை கடை வெட்டுறோம். மாமைங்க வந்தது என்னைக்கு? திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை மாமைங்க வந்து சேர்ந்துட்டார். பரவாயில்ல, என்னத்த ஞாயிற்றுக்கிழமை கடை வெட்டுறேன் இன்னைக்கே வெட்டும்டான்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை வண்டி எடுத்துட்டு மணப்பாறை போயிட்டேன். சரி. மணப்பாறை பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஆட்டுக்கறி கடையில போய் கிலோ விசாரிச்சேன். ஒரு கிலோ 800 ரூபாய்யா. பரவாயில்ல சொல்லி ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். 5 கிலோ ஆட்டுக்கறியை வாங்கிட்டு வந்து எங்க அக்கா கையில எல்லாம் கொடுத்து சமைக்க சொல்லிட்டேன். சரி. 3 அக்கா நல்லா சமைச்சா தலைவாழை இலை போட்டு சோறு ஒரு பக்கம், குழம்பு ஒரு பக்கம், கறி ஒரு பக்கம், ரசம் ஒரு பக்கம், மோர் ஒரு பக்கம்னு வச்சுட்டாரு. 3 மாமனு சோத்துல கை வைக்காம கிருட்டுன்னு முறைச்சு பாக்குறாங்க. எனக்கும் தெரியல ஏன் முறைச்சு பாக்குறாங்க. எங்க பெரிய மாமனை கேட்டு, ஏன் மாமா சோத்துல கைய வைக்கலன்னு எங்க பெரிய மாமன் கேட்டார். உனக்குள்ள எவ்வளவு தெனாவட்டு மஜிர? இல்ல மாமா உங்களை சொல்லல. இல்ல மாமா உங்களை எங்க மாமே வந்து நீங்க பெரிய நீதான் பெரிய மாமே. அவர் வந்து என்ன கேக்குறாரு, உங்களுக்கு நான் சோத்துக்கு வழியத்து போய் வந்தா உங்க அக்காளுக்கு கண்ணில் உழுவ விட்டுருக்கா? கண்ணீர் தண்ணி நாங்க எப்படி வச்சு வளர்க்கிறோம். கரிசோறு போட்டியே, கரிசோறு போட்டி இல்ல, உன் கரிசோறு யாருக்குடா வேணும்? சரி, யாருக்கு வேணும்? கரிசோறு போட்டியே மேற்படி எங்கடா? மேல் அப்படின்னா உங்க யாருக்கும் அதெல்லாம் தெரியாது மாப்பிள்ள. அந்த விஷயத்துக்கு போறதே இல்ல. அன்னைக்கு காலைல அம்மன் கோயில் வாசியில மண்ணாடி தூத்துனா உடனே கேட்குமா? கேட்க முடியாது. கேட்கும்ல, அப்ப கவனமா பேசணும். மேற்படினா என்ன?
மேல் படி தான் அதான் படிக்கட்டும் மேல. பெரிய மாமன் கேட்டார், "ஏய், சரக்கு எங்கடான்னார்." என்ன சரக்கு எங்கடான்னு கேட்டார். சரக்கா? கரிச்சல் போட்டிய சரக்கு எங்கடான்னார். சரி. ஆமா, கையில காசு இல்ல, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பைனான்ஸ் கேட்டிருக்கு. அதுவும் கேட்டிருக்க, அதுவும் பைனான்ஸ் கேட்டிருக்கு. சரி. ஞாயிற்றுக்கிழமை வரும், கோச்சுக்காம உட்காந்து சாப்பிடுன்ட்டு. சரி. எங்க பெரிய மாமி கூட நான் சொன்னதை கேட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டாப்ல. சரி. எங்க நடு மாமி இருக்கான் பாரு, இந்த நடு மாமி மோசமான ஆள். மோசமான அவர் பொறுத்து பார்த்தாரு, இவன் வாங்கி தர மாட்டேன் போலன்ட்டு. சரி, இங்க நின்னாதான் கேட்பாங்கன்னு சொல்லி நான் வீட்டை சுத்தி வர்றேன் சோறு திங்கிற வரைக்கும். அதுல நடுமாம வீட்டுக்கு பின்னாடி ஏதோ மண்ணை தோண்டி ஒளி வச்சிருக்கணும், என்ன மட்டும் என் குண்டியை சுத்தி அவனு ரவுண்ட் அடிச்சிருக்கேன் 10 நிமிஷமா. எனக்கு தெரியாது. அப்பவே சொன்ன மாமா சாப்பிடு, கையில காசு இல்ல, பேசாம சாப்பிடுன்ட்டு. நடுமாமனு சாப்பிட்டார். 3வது அக்கா பிடிச்சிருக்காரு, மோசமான ஆள், ரொம்ப நல்லவன்டா. இவங்கள மாதிரிலாம் கிடையாது, ஜென்டில்மேன். அவர் மாதிரி ஜென்டில்மேன் யாருமே இருக்க முடியாது. இவங்களா வாயை திறந்து கேட்டார். சரி. அவர் அப்படிலாம் கேட்கல. உள்ள சோறு தின்னுகிட்டு இருந்த அக்கால சிண்டு மேல பிடிச்சி ரோட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டான். ஒழுங்கா சரக்கம் தெரியும், ஒக்கா தாலி எங்கேயோ அக்கா வரான். எனக்கு ஈரக்குள்ளையே திக்குன்னு ஆடி போச்சு. இன்னைக்கு தங்க விக்கிற விலைக்கு திரும்பலாம் செய்ய முடியாதா சண்டாலைங்களா? பேசாம உனக்கு சரக்கு தானே பிரச்சனை, வாங்கி தரேன் மணப்பாறைக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு நேரம் ஒயின்ஷா போனா அன்னைக்கு என்னைய பிடிச்ச தலைக்கரகம். என்னடா சிரிக்காத. என் கையில இருந்ததோ 500 ரூபாது. ஒயின் சாப்பிட போய் வண்டியை நிப்பாட்டு. அன்னைக்கு கவர்மெண்ட் லீவா, கவர்மெண்ட் லீவ். சரக்கு வாங்க போனா அக்கா தாலி அத்துருவாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பதான் பார்த்தேன், என் வண்டி பல்சரை கொண்டு 1500 ரூபாய்க்கு அடகு வச்சுட்ட. 3 கோட்ரு 2 பீரு. சரி. யாருக்கு இந்த 2 பீரு? யாரு 2 பீரு? 3 கோட்ரு எங்க அக்கா புருஷங்களுக்கு. சரி. அந்த 2 பீர் யாருக்கு தெரியுமா? யாருக்கு மாப்ள? எங்க மாமங்களே பிராந்தி குடிக்கிறாங்களே, மச்சின நான் பீரு கூட தான் குடிக்க மாட்டேன். அப்படியா? அதே 2 அரிசி சிப்பத்துல ஒளிய வச்சுட்டேன். யாரு உனக்கு ஒளிய வச்சிருக்க? நான் தான் ஒளிய வச்சுட்டேன். சரி. அன்னைக்கு பக்கத்து ஒரு திருவிழா, ஊருக்கார கூப்பிட்டு இருந்தாரு, தம்பி கார்த்தி வந்து ஒரு நாடகம் பேசிட்டு போப்பான்னு. சரி. சரி, திருவிழா முக்கியமா காசு முக்கியமா? காசுதான் முக்கியம். காசுதான் முக்கியம். துட்டுப்புட்டுன்னு போயிட்டு நாடகம் எல்லாம் பேசிட்டு ராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்கு வர்றேன். கடைசி அக்கா புருஷன எங்க வீட்டுக்கு முன்னாடி மாதிரி ஒரு ரோடு இருக்கு, அடிச்சுட்டு உருள்றாங்க. எதுக்கு மாப்ள? எனக்கும் தெரியல ஏன் அடிச்சுட்டு உருள்றாங்கன்னு. சரி. நானும் கேக்குறேன் என்னக்கா பிரச்சனை? எங்க அக்கா சொல்றா, நீங்க உங்க மாமனுக்கு சோத்துல விச வச்சு கொள்றேன்டாங்கிறா. கொலார பொம்பளை நம்ம கூட பிறந்திருக்காடான்னு நான் பயந்துட்டேன். எங்க மாமனை கேக்குறேன், மாமா நீ நான் சொல்லு என்ன விஷயம்ங்கிறேன். எங்க மாமி சொல்ற, உட்கார இன்னைக்கு விடியலுக்குள்ள 7 வெட்டா வெட்டி கொள்றேன்டாங்கிறேன். 7 வெட்டா? நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரல, இவங்க சாவுறதுக்குன்னு இங்க வந்திருப்பாங்க போல. சாவரேன் அவன் வீட்டுல போய் சாவடா, என்ன மேற்கடா ஏன் வீட்டுல சாவரின்னு சொல்லி 2 பேரும் பிரிச்சு விட்டு விஷயத்த கேட்டா அப்பதேன்னு சொன்னா எங்க அக்கா. எங்க அக்கா சொல்லுச்சு, தம்பி வேற ஒண்ணும் இல்ல, 3 மாமனுக்கு 3 கோட்டரை கொடுத்தேன், இந்த 2 பேர் நீ ஒளி வச்சுட்டு போனீல்ல, அது உங்க கடைசி மாமன் எப்படியோ மோப்பம் முடிச்சு எடுத்து குடிச்சுட்டானுச்சு. எக்கா பீரு குடிச்சாரு பெரிய பிரச்சனையா, நாளைக்கு என்கிட்ட வாங்கிக்கிறக்கா அப்படின்னு நான் சொல்ல. அவன் பீர் குடிச்சான்னா மூத்தரம் குடிச்சா எனக்கு என்னடா, அவன் பீர் குடிச்சதெல்லாம் பிரச்சனை இல்ல, பீரையும் பிராந்தியும் கலந்து குடிச்சா என்ன வரும்? என்ன வரும்? மூத்தரம். ராத்திரி 2 மணிக்கு எங்க மாமனுக்கு முட்டிக்கிட்டு வந்துருக்கு மூத்தரம். பீரையும் பிராந்தியும் கலந்து குடிக்கும் போதையில பிள்ளையால எந்திரிச்சு நடக்க முடியல. கட்டில கீழே எங்க அக்கா படுத்து இருந்திருக்கா, தூங்குற எங்க அக்கால தட்டி விட்டுருக்கேன். என்னத்த? தட்டி எழுப்பிருக்காரு. அடியே பிராந்தியும் பீரையும் கலந்து குடிக்கும் போதையில எங்கிட்டு மூத்தரம் அடிக்கிறது தெரியல, கோச்சுக்காம கைதாங்கெல்லாம் கொண்டு விடுறீங்க. தமிழ்நாட்டு பெண்கள் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? எங்க மாமனத புடிச்சு கொண்டு விட்டுருக்கணும். கணக்கா சொன்ன கைய பிடிச்சியா, கைய பிடிச்சு கொண்டு விட்டுருக்கணும். ஆனா எங்க அக்கா அதை செய்யல. சும்மா அங்க திரும்பி அங்கிட்டு போய் அங்கதான் பாத்ரூம் இருக்கு, எங்க அக்கா படுத்துக்கிட்டா. சரி. எங்க மாமன் போதில தடுமாறி போய் பிடிச்சிருக்காரு கப்புன்னு பாத்ரூம். சரி. கதவை பிடிச்சாருல, கதவை திறந்திருக்காரு, அதுவா லைட்டு கப்புன்னு எரிஞ்சிருக்கு. கதவை திறந்தே. சரி. கதவை மூடி இருக்காரு. சரி. அதுவா லைட்டு கப்புன்னு அமுந்துக்குச்சு. பரவாயில்ல மாப்பிள்ள. எங்க மாமி அப்பதான் பெருமையா பேசியிருக்கேன், என் மாப்பிள்ள படிச்சுட்டு ஊரா பப்புன்னு போட்டாலும் சரி கட்டிருக்கான் பாரு வீடு, வீடு கதவை திறந்தா லைட் எரியுது, கதவை மூடினா லைட் அமையுது. இந்த ஊருக்குள்ள ஒரு வய மாதிரி வீடு கட்ட முடியுமான்னு பெருமையா பேசினால பேசி நீ பொத்திக்கிட்டு போய் படுக்க வேண்டியதானே. திரும்ப தூங்குற எங்க அக்கால தட்டி எழுப்பிருக்கியா. தட்டி அடியே என் மாப்பிள்ள கட்டிருக்கான் பாரு வீடு, கதவை எப்படி போட்டு கதவை திறக்குது.
எரியுது. அதுவா லைட் எரி சரி மூடுறேன். ஆ, அதுவா அம்மதுக்குதுன்னு சொன்னால ஆ, எங்க அக்கா என்ன கடுப்புல இருந்தாலும் தெரியல. சரி இந்த காதுல ஒரு அரைச்ச கொடுத்துருக்கா சட்டேர்னு. ஆ, எதுக்குடி அடிச்சேன்னு கேட்டிருக்காரு. ஆ, நீ எங்கடா மூத்தர் அடிச்ச மூணு காசி மூதேவி இடத்த காட்டுறான்னு இருக்கா. சரி எங்க மாமனு கூட்டி போய் இங்க தாண்டி அடிச்சேன்னு இருக்காரு. சரி காமிச்சோன்னு இந்த காதுல ஒரு அரைச்ச ஆமாண்ணே. ஆ, இப்ப எதுக்கு அடிச்ச மூணு காசி முண்டைன்னு கேட்டிருக்காரு. ஆ, நல்லா முடிச்சு பாடுறா மூணு காசி மூதேவி. ஆ. நீ குடிச்ச போதுல எது பாத்ரூம் கதவு எது என் தம்பி வாங்கி வச்சிருக்க பிரிட்ஜ் கதவு தெரியாம பிரிட்ஜ திறந்து மூத்திரம் அடிச்சு வச்சிருக்கடா. அடடடடடா. அப்ப என்ன விஷயம்? ஆ, அதுல இருந்த காய்கறி எல்லாம் தண்ணியில மேல சரி, போய் அவிஞ்சு போயிருக்கும்டா. அதோட பெரிய விஷயம் என்னன்னா ஆ, கொண்டக்கடலை வாங்கி வச்சிருந்தேன். சரி திங்கலாம். அதே என்கிட்ட முளை கட்டி பவர்ஃபுல்லான உப்பு தண்ணியில கூட முளைக்குதுன்னா அதிசயமானது. ஆ, அப்ப எங்க மாமன் ஸ்பெஷல் மருந்து போட்டுருக்க எங்கிட்ட இருந்தாலும் நீ வாங்கி கொடுத்த சரக்கு அப்படி. ஆமா அந்த தேர் திருவிழாசியத்துல எல்லாரும் சந்தோஷமா இருங்க சாப்பிடுங்க. சரக்கு அடிக்காதுன்னா நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். ஹலோ. அப்படிப்பட்ட பப்பு நான் கிடையாது கிடையாது. சாப்பிடுங்க. மனுஷனுக்கு எவ்வளவு உழைப்பு அலுப்பு சலுப்பு இருந்தா சாப்பிடலாம். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. அவ்வளவுதான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு 80 ml அதிகபட்சம் ஒரு கோட்டர் குடிக்கலாம். அதுக்கு மேல குடிச்சுவிட்டு ரோட்ல கிடக்கிறது தவறான விஷயம். அதை புரிஞ்சு நடந்தால் குடும்பத்துக்கு எந்த குறைச்சலும் கிடையாது, நமக்கு எந்த குறைச்சலும் இருக்காது என்று சொல்லிக்கொண்டு என்ன கருத்துல பொன்னகரமாக விலகக்கூடிய இந்த சிங்கார வண்ண கலைஞர்களை தாங்கள் சிறுவரும் சிறுவரும் பார்க்க காத்து விடுவது மலவரையிலிருந்து அருள்மிகு ஸ்ரீ வடக்குவா செல்வி அம்மன் அருள்மிகு உத்தம மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்றிரவு நடக்கூடிய நாடகமாக அருமையான காதல் காவியம் என்று சொல்லக்கூடிய மதுரை மண்ணில் இன்று பேரும் புகழும் பெற்று விளங்கக்கூடிய பாண்டிச்சாமி ஐயாவுடைய பெரு விரலில் அமர்ந்திருக்கக்கூடிய காதல் வசத்தினால் அந்த ஆண் ஒரு ஜாதி பெண் ஒரு ஜாதியில் இருந்த பொழுது, அதாவது முன்பிருந்த கதை, அவங்களை வெட்டி கொன்ன 7 அண்ணன் தம்பியோட ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எழுதிய இந்த நாடகம் காதல் சோகம் ஆட்டம் பாட்டம் கோலாட்டம் ஒயிலாட்டம் மாடாட்டம் எல்லாமே கலந்து காலையில எப்படி வெள்ளச்சாமிய 7 அண்ணன் பேர் கொல்ல போறாங்க வெட்டி. ஏன்னா நிறைய பேர் போயிருப்பீங்க எல்லாரும். இங்க இருக்கவங்க மேலூர் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே மதுரை பாண்டி கோயில் போயிருப்பீங்களா? எல்லாருமே போயிருக்கீங்களா? எல்லாரும் மதுரை பாண்டி கோயிலுக்கு போயிருப்பீங்க. இன்னைக்கு இந்த பைபாஸ் வர போயிட்டேன். கோவிலுக்கு பின்புறமா இருந்து சாமி கும்பிட முன்னாடி வர்றோம். இந்த பைபாஸ் இல்லைன்னா இந்த கோயிலுக்கு பாண்டிச்சாமியை பார்க்க போறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி சிலையை தாண்டி தான் போகணும். யாரா யோசிச்சிருக்கீங்களா? கோவிலுக்கு முன்னாடி இருக்க அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி ஏன் ஒரு சிலை மட்டும் தலை துண்டிக்கப்பட்டு வெறும் உடம்பு மட்டும் நிக்குதுன்னு? அதுதான் வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமியோட சன்னிதானம். அப்படி ஒரு காதல் சம்பவம் நடந்த கதையை தழுவி எழுதிய உண்மையான வேளையிலே பாண்டிச்சாமி உயிர் கொடுத்து இந்த பூலகத்தில் இன்னும் நமது குடும்பத்தில் வாழக்கூடிய வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி நாடகம் இது. ஆமா, என்னை பத்தி ஆத்தாக்கலா யாரும் வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க, உங்க காலில் கூட விழுவுறேன். ஆமா, உங்களுக்கு தூக்கம் வந்தா இங்கேயே படுங்க. அப்பப்ப நான் தண்ணிய போட்டு எழுப்பி விடுறேன். இது தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறேன். நல்ல பாம்பு தலையை தூக்கி பார்க்கணும். பார்த்துட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வருதோ உடைய பாம்பு சுருண்டு படுக்கணும், பாயில படுத்துக்கங்க. ஆமா, அப்படின்னு சொல்லி கொண்டு இவரமடியில் நாடக நாயகன் பாசனம் அன்பு தம்பி கலைவெங்கை கேபி கார்த்திகேயன் அவர்கள் உங்கள் முன் வெள்ளை சாமியாக காட்சியளிக்கின்றார். ஒரு நாள் முனை மறவாது இனியாக வரவேண்டு, ஒரு நாள் உடல் பிரியாது விலகாத விழுமோடு மொழி போலே விலகாத வேண்டு, இணையால் நிஜமாலே துணையால் நிஜமாலே. அவருக்கு வந்து ஒரு பாசமிகு அன்பு பாசக்கூடிய அருமை சகோதரி அன்பு பாசக்கூடிய அன்பு அக்கா இசைக்கோயில் வாணி மணப்பாறை சேர்ந்த ரேவதி அவர்கள் வெள்ளையம்மாள் காது கொடுக்கின்றார். நீதானே நீ எங்கு நான் பாடும் நீ எங்கு நான் அவரது வந்து பாசமிகு அன்பு பாசக்கூடிய அருமை தம்பி வாழ்வீச்சு மன்னர் வசன புயல் எஸ்.கே. சங்கரோடு அவர்களில் உங்கள் முன் சேதுபதியாகும் அந்த மதுரையை கட்டி ஆளக்கூடிய பாண்டிச்சாமி அவர்கள் காத்து கொடுக்கிறார்.
அதை தொடர்ந்து அறுவடையாக பாசமிகு அன்பு தம்பி சுசீந்திரன் அவர்கள் ஜல்லிக்கட்டு காலராகவும் தோழராகவும் அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அறுவடையாக எங்கு ஹார்மோனியம் இசைக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு அன்பு சகோதரன் ராம்குமார் அவர்கள் ஹார்மோனியம் இசைப்பார். தாய் மனசு தங்க நான் அறிந்த நன்றி சொல்ல போராடும் சொந்தம் இது மாறாத வந்தோம் இது சொந்தம் இது மாறாத வந்தோம் தாய் மனசு தங்க நான் அறிந்த நன்றி சொல்ல போராடும் இது மாறாத வந்து தாய் மனசு தங்க நான் அறிந்த தாய் மனசு தங்க நான் நன்றி சொல்ல போராட மயிலே சொந்த இது மாறாத சொந்தம் எடுத்து என்ன சுமந்து கட்டவரா ஊழி ஊட்டி சொல்லத்தான் ஒரு வார்த்தை தாயை விட்டு போனதெங்கோ தாய் மனசு தங்கோ நான் இருந்ததைவோ நன்றி சொல்ல போனாலும் மயிலே சொன்னு இது மாறாத வந்து இது ஏழு சொன்னு இது மாறாத வந்து நன்றி நன்றி அருமையான பாடல் அருமையாக பாடிய அன்புகளுக்கு நன்றி. அதை தொடர்ந்து விடுவதாக எங்க பிரதமசியை காத்து கொள்ளக்கூடிய பாசமகு அன்பு வசூரி அருமை மாமா மருந்துட்டு சொல்லக்கூடிய ஆரம்பம் அவர்கள் இவர்கள் மடியில் உங்கள் முன் மருதா மற்றும் டோலாக்கிணை இசைப்பார்.
விழுங்கி சாக வேண்டியது. அதுக்கு வந்து அடுத்தபடியாக இங்கு ஆளுநருடைய காதோடைய பாசமிகு அன்பு தம்பி ஏக்கா கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஐயோ அது எப்படி முன்னாடி உட்காந்து உட்காந்துருக்க பாவம், என்ன சங்கடமா வீட்டுல. குழம்புல தண்ணி ஊத்தினியா இல்லையா, இது சோத்துல தண்ணி ஊத்தினியா இல்லையா. அவர்களுடைய பாசமிகு அன்பு தம்பி காமராஜ் அவர்கள் விரும்பிட உங்கள் முன் ஆளும் இசைப்பார் போடா. கைதட்டிய 50 பேத்துக்கு நன்றி, கைதட்டாத மீதி பேத்துக்கு நன்றி தான். இல்லைன்னா காலைல சம்பளத்தில் கையை வச்சாலும் வச்சிருவாங்க. அவர்கள் வந்து அவர்களுடைய பிரமணியில் பாசமுக அன்பு தம்பி சுசி அவர்கள் தாளம் இசைப்பார். அவரை தொடர்ந்து அவர்களுடைய அருமையான வண்ணத்திலைமைப்பு பி உப்புராஜா செயின்ஸ் திருவாரூர் அன்புள்ளார்கள். அவரை தொடர்ந்து நாங்கள் மெதுவாக பேசினாலும் தாங்கள் காதுக்கு செவிமூட்டு மகள் தெல்ல தெளிவாக ஒள்ளி அமைப்பிட உங்கள் மத்தியில் சிறந்தபடியாக அமைத்து விடுவது ஸ்ரீ சரவணா ரேடியோஸ் கட்டிக்குளம் போடு செக்ஸ் பட்டா போடு செலக்ஷன் பாக்குறோமா. நல்ல ஒரு மைக் செட். அடுத்த வருஷம் இதே நம்ம ஊர் பக்கமா கட்டிக்குளம் கிராமம் அடுத்த வருஷம் நான் வரும்பொழுது நீ ஆடி கார்லயும் அவர் பென்ஸ் கார்லயும் நீ வந்து மாருதி 800 இதுல நீங்க 3 பேர் வர்றீங்க. நான் மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு தெரியுறேன். சரியா? அருமையான மைக் செட்னா நம்ம சரவணா ஆடியோஸ் தான். கண்டிப்பா உங்க வீட்டு அனைத்து விசேஷங்களுக்கும் காது குத்து, கல்யாணம், சடங்கு, சம்பிரதாயம், முதராத்திரி, கடைசி ராத்திரி, முதராத்திரி கல்யாணம் பண்றவங்களுக்கு அன்னைக்கே கடைசி ராத்திரி தான். இந்த விஷயம் உனக்கு தெரியல. ஆம்பளை ஒருத்த ஆம்பளை மனைச்சு ஆம்பளைக்கு தானே தெரியும். என்னைக்கு ஒரு ஆம்பளை தாலி கட்டுறாங்களோ அன்னைக்கே நல்ல நேரம் அவனை விட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். நிறைய ஆம்பளைகளுக்கு தெரியல. ஐயர் சொல்லுவார்ல, நல்ல நேரம் முடிய போது தாலி கட்டுங்கோ அப்படின்னு. நல்ல நேரம் யாருக்குன்னு எவனா சொல்லியிருக்கானா? இல்ல. மந்திரம் சொல்லுவாங்களே எப்படின்னு அந்த மந்திரம் மசூர்ல சொல்றாங்க. நான் ஐயர்காலா பாடம் படிச்சுட்டு வந்தேன். இருந்தாலும் காலத்தாமதி அழிச்சு பிள்ளைய விட்டுட்டு அப்புறம் இருக்கடா என் வேலை. அரசி
அபிநயத்தில் சுந்தரி, நாட்டியத்தில் தாமரை, நடன சிங்காரி, பாஜமுகு அன்பு சகோதரி துர்கா அவர்கள் டான்சன் காபே. ஹலோ அல்லது மனித மனு கொடுக்க போய் வந்து என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டு போல காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார். ஐவரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லிவிட்டு என்ன செய்யோ சொல்லமோ நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அல்லகே மனித மனு கொடுக்க போய் வந்து என் மனைவியாக வேண்டும் என்று. அதுக்கு எதுக்குடா அங்கெல்லாம் போனேன்? என்கிட்ட வந்திருந்தா ஒரு 5000 ரூபாய் காசு கொண்டு வந்திருக்கலாம்ல. ஏனே ரேட் அப்படி போய்கிட்டு இருக்குடா. நானே கூட்டி விட்டு ஒரு ஓல்டு மங்க வாங்கி வச்சுட்டு ஓரமா உட்காந்துருப்பேன்ல. பஞ்சு மிட்டாய் சேலகத்தி பட்டு வந்து ரவிக்க போட்டு அஞ்சு வந்து போறவரே நெஞ்சுக்குள்ள நீ வரியா கொண்டு போவே மயிலருத்தி தொடரி ஏதுகத்தி நாம்பு வந்து பரிவீடுக்க நேரமாச்சு. பஞ்சு மிட்டாய் சேலகத்தி நல்லா வாசி. ஆனா பொம்பளை பிள்ளை பேருக்கு மட்டும் இவ்வளவு நேரம் வாசிக்கிறியா வத்தியா? தெரியும் நீங்க எல்லாம் பொம்பளை பொறுக்கியன்னு. இல்ல நல்ல பொம்பளை பிள்ளையா பார்த்து பொறுக்கி கூட்டி வந்திருக்கீன்னு. அதுக்கு வந்து அவருடைய நாடக அமைப்பாளர் பாசமுக அன்போனா திருவாரூரை சேர்ந்து பி உப்புராஜா அன்போனா நாடக அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமல்ல அனைத்து நாடகமும் சிறந்த முறையாக நல்ல ஒரு கலைஞர்களை கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுப்பாரு சொல்லிக் கொண்டு சாப்பாடு அருமையான ஏற்பாடு. எங்களை எல்லாம் கூட்டி போய் அது என்ன சமுதாய கூடமா பள்ளிக்கூடமா எங்களை எல்லாம் கூட்டி போய் நல்லா செமக்க தக்கன போட்டிய இல்ல மிச்ச சோறை செமந்து கொண்டு வந்து உள்ள வைக்க தக்கன சாப்பாடு போட்டீங்க. அன்புள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நடிகை வணக்கம். அவரை தொடர்ந்து அவர்களுடையாக கொட்டகை மெப்பு சத்யவாணி திருப்பாஞ்சேதி மற்றும் முளைப்பாரி வளர்ப்பவர்கள் சாந்தகுமார் அபிராமம் அன்புள்ளவங்க சார்பாக அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அதை தொடர்ந்து ஆவணி மாதம் 18ஆம் நாள் 3/9/2025 புதன்கிழமை நாளை இரவு 7 மணி அளவில் சினி பாய்ஸ் வழங்கும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி. அக்கா மகன்னை பாரு ஐத்தரிச்ச மசிரா இருக்கு எனக்கெல்லாம். அதுல இங்க இதெல்லாம் நாங்க என்னமோ குத்தைக்கு எடுத்து வச்சுருங்க மாதிரி காலைல இந்த கல்ல போறோம். நாங்க என்ன உதுத்துட்டு நான் சோளமா போட போறோம். அதே பாரு காவேரி பைப்பு போட போறாங்கப்பா. தள்ளி உட்காருங்க. பைப்பு கிரேன் கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா நாளைக்கு மட்டும் மைசீட் உட்கார கூட இடம் இருக்காது. அதுலேயும் ஒருத்தர் மைசீட் அன்னைக்கு பாக்குற ஒரு ஆடல் பாடல மைசீட் ஆபரேட்டர் உட்காந்துருக்காரு. ஒருத்தன் நம்ம ஆடல் படல பாக்குறாருல மைசீட் சங்குல கால வச்சு மீசி ஏறாண்டா. அப்படி எல்லாம் கும்பல் நாளைக்கு இருக்கும். பரவாயில்ல இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செய்யட்டும். நமக்கு தெரிஞ்சே நம்ம செய்வோம். கலைன்னு வந்துட்டா எல்லாமே கலை தானே. யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இருந்தாலும் இவர்கள் மடியில் உங்கள் முன் பப்பன் காமிக்காக இன்னும் பல வேடங்களை உங்களிடம் விடியமுறை நல்லாசி காத்து கொண்டிருப்பவன் அடியேன் சின்னவன் சிறியவன் மணப்பாறை சேர்ந்து KP கார்த்திக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் உங்கள் முன் பப்பன் காமிக்கும் இன்னும் பல வேடங்களை விடியமுறை நல்லாசி பெற காத்து கொண்டிருக்கின்ற சொல்லிக்கொண்டு நான் போயிட்டு பொம்பளை பிள்ளை வெளியே விடணும் அப்படின்னா எப்படி தெரியுமா? ஹலோ அதுல வை பாடீரா சாத்தியே நான் சுத்தியே நீ பார்த்த பாறையிலே நான் போட்ட சோலையிலே மாமெம்புத்த அடிமறி கொழுந்தே நீயும் குடுடி கொஞ்சம் கறி விருந்தே கொஞ்சி கொஞ்சி நாவாரே கெஞ்சிக்குள்ள நீ வாடி பாடீரா சாத்தியே
தாகம் கொண்டே ராமருப்போம் தேகம் இன்னும் தொடுங்கிறது தாளமிடும் கண்ணிருந்தேன் கண்ணிதான் தாகம் கொண்டே ராமருப்போம் தேகம் இன்னும் தொடுங்கிறது தாளமிடும் கண்ணிருந்தேன் கண்ணிதான் நம்முடைய சந்தன மல்லி கையோடு அல்லட்டுமா மந்தையை யாரு மந்திரை யாரு மந்திரை செல்லட்டுமா அம்மாவோட பாடி அது ஒன்னு நேற்று கண்ண